பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு நெகேமியாவின் எதிர் சவால்கள். அருமையானவர்களே, வாழ்க்கையில் சவால்கள், அறைகூவல்கள் இல்லாவிட்டால் வாழ்க்கை உற்சாகமாகிறாது. வாழ்க்கையில் எது சவால்கள் இருந்தால்தான் நாம் அவளை சந்தித்து நமக்குள்ள இருக்கிற தேவ நோக்கங்கள் வெளிப்படும். நமக்குள் இருக்கிற வாஞ்சை விருப்பங்கள் வெளிப்படுவதற்கு உள்ள வழிகள் சவாலை நாம் சந்திப்பதுதான். ஆகையினால் சவால்களை குறித்து பயந்து விடக்கூடாது. நமக்கு எதிராக பல சூழ்நிலைகள் வரும். பயப்படாமல் நின்று அவைகளை சமாளிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய விசுவாசம் பலப்படும், தேவனுடைய உள்ளான நோக்கங்கள் வெளிப்படும். ஆகையினால் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று உங்களை மிக அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், சமூகத்தின் சூழ்நிலையாக இருக்கலாம், வேலை ஸ்தலத்தின் நெருக்கடியாக இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் பயப்படவே கூடாது. எத்தனை பேர் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்ற தைரியம் இருக்கும் பொழுது மருண்டு விடக்கூடாது. நம்மிடத்தில் நாம் செய்கிற காரியம் நீதி, இது நியாயம், இது தேவ சித்தம் என்ற ஒரு உணர்வு நமக்கு இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலைக்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பரிசுத்த பவுல் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறார். பிலிப்பியர் 1 27 பிற்பகுதி, எதிர்க்கிறவர்களா என்ற பகுதியிலிருந்து வாசியுங்கள். எதிர்க்கிறவர்களா நீங்கள் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும் பொழுது பரிசுத்த பவுல் உற்சாகப்படுத்துவது உலக பிரகாரமான தைரியம் அல்ல, உலகத்துக்கு சண்டை போடுவதற்கல்ல. சுவிசேஷத்தின் நிமித்தமாக நீங்கள் மறலாமல் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமாக நீங்கள் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று நான் கேள்விப்பட விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். என்று அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் நெருக்கத்தினாலே பயந்து போன நாட்கள் உண்டா? சத்தியத்தின்படி நிற்க முடியாமல் நீங்கள் துவண்டு போன நாட்கள் உண்டா? அப்படி இருக்காது என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் தைரியமாக இருங்கள். தேவனுடைய வார்த்தைகளுக்காக நீங்கள் மருளாது இருந்தால் என்ன நடக்கும் என்பதை அடுத்த வசனம் சொல்கிறது. 28ஆம் வசனம். நீங்கள் மருளாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறது. நீங்கள் மருளாதிருப்பது அவர்கள் கெட்டு போவதற்கு என்ன அர்த்தம்? உங்களை எதிர்க்கிறவர்கள் தங்கள் தெய்வத்தை நம்பி வந்திருக்கிறார்கள், தங்கள் கொள்கைகளை நம்பி வந்திருக்கிறார்கள், தங்கள் கட்சிகளை நம்பி வந்திருக்கிறார்கள், தங்கள் மதங்களை நம்பி வந்திருக்கிறார்கள். உங்களை பயப்பட செய்யலாம். நீங்கள் சுவிசேஷத்தை விட்டு விடுவீர்கள், கிறிஸ்துவை விட்டு விலகி விடுவீர்கள் என்று தங்கள் தெய்வத்தை மீது உள்ள நம்பிக்கையினாலே உங்களை எதிர்க்கும் போது நீங்கள் பயப்படாதிருந்தால் அவர்கள் தங்கள் தெய்வத்தை மீது உள்ள நம்பிக்கையிலே கெட்டு போவார்கள். ஓ, நமது தெய்வம் சக்தி உள்ளதல்ல, நாம் வணங்குகிற தெய்வம் ஒன்று செய்யாது, அவர்கள் ஆராதிக்கிற தெய்வத்திலிருந்து அவளை பிரிக்கவே முடியாது என்பதை அறிந்து தங்கள் பொய்யான விக்கிரகத்தின் மீது உள்ள நம்பிக்கையிலே அவர்கள் கெட்டு போவார்கள். ஆகவே அருமையானவர்களே, எப்படி மற்றவர்களுடைய நம்பிக்கை கெட்டு போகத்தக்கதாக கிறிஸ்துவ மீது உள்ள நம்பிக்கை தலைக்கும்படியாக நீங்கள் ஒன்றிலும் மருளாதிருக்கும்படி
உங்களை குறித்து கேள்விப்பட ஆவியானவர் விரும்புகிறார். ஆகவே நீங்கள் தைரியமாய் இருக்க வேண்டும் என்று மறுபடியுமாய் உங்களை சொல்லுகிறேன். இருப்பீர்களா? ஆண்டவருக்குள்ளாக தைரியமாய் இருப்பீர்களா? இப்பொழுது உங்களுக்கு ஒரு தைரியமுள்ள மனிதனை நான் நிறுத்த விரும்புகிறேன். அவன்தான் நெகேமியா. பிரியமானவர்களே, நெகேமியா இப்பொழுது செய்தியை கேட்டான். அடுத்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். சூழ்நிலை அவனை ஜெபம் பண்ண வைத்தது. நெகேமியா 1 அதிகாரம் 5 வசனம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. இந்த ஜெபத்தை நெகேமியா ஏறெடுப்பதற்கு முன்பு அவன் தன்னை ஆயத்தப்படுத்தினான். அவன் சரியான நேரத்தை எடுத்தான். தன் ஆத்துமாவை சரிப்படுத்தினான். தான் சந்திக்க போகிற பிரச்சனையுடைய ஆழத்தை யோசித்தான். எல்லாவற்றையும் செய்த பிறகுதான் அவன் ஜெபத்தை ஆரம்பிக்கிறான். திடீரென்று ஜெபம் பண்ண முடியாது. திடீரென்று ஒருவரால் ஜெபம் பண்ண முடியாது. ஜெபத்துக்கு ஒரு ஆயத்தம் இருக்க வேண்டும். விசுவாச ஆயத்தம், பரிசுத்த ஆயத்தம், பிரச்சனை குறித்த அறிவு ஆயத்தம், இவை எல்லாம் இருந்தால் தான் ஜெபம் பண்ண முடியும். திடீரென்று ஒரு ஜெபத்தை ஆரம்பிப்பது சரியல்ல, அது செய்யவும் முடியாது. ஜெபம் என்பது மனப்பயிற்சி அல்ல. The prayer is not a mental exercise. அதாவது மன போராட்டம் அல்ல, அல்லது மன பயிற்சி அல்ல. That is a spiritual battle, but not with God. அது ஆவிக்குரிய யுத்தம். ஜெபம் என்பது ஆவிக்குரிய யுத்தம். ஜெபத்தை பண்ணுவதற்கு ஆவிக்குரிய ஆயத்தம் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய ஆயத்தம் இல்லாதபடி எப்பொழுதும் ஜெபம் பண்ண சொன்ன உடனே ஜெபத்தை ஆரம்பிப்பது என்பது மனதளவிலே செய்கிறோமே தவிர ஆத்மாவோடும் ஆவியோடும் ஜெபம் பண்ண முடியாது. ஆகவே நமக்கு ஒரு நல்ல பயிற்சி இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு இன்னும் ஜெபத்தை குறித்து சில வார்த்தை சொல்ல வேண்டும். ஜெபம் பண்ணுவதற்கு உங்களை எது தூண்டுகிறது? அருமையானவர்களே, எது ஜெபம் பண்ண தூண்டுகிறது? நெகேமியாவுக்கு பிரச்சனை சந்திக்கிறது. எருசலேமுடைய அலங்கங்கள் இடிந்திருக்கின்றன, வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் நிர்பந்தமான நிலையில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டார். இந்த செய்தி தான் அவனை ஜெபம் பண்ண தூண்டியது. ஆனால் உண்மையிலே அவனை ஜெப அறைக்கு எது கொண்டு போயிற்று என்று நாம் பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் திடீரென்று உங்களுக்கு செய்தி வரும், உங்கள் மகன் ஒரு கடும் பிரச்சனையை சந்திக்கிறான் என்று, அல்லது மகள் சுகவீனமாக இருக்கிறதை கேள்விப்படுவீர்கள். உடனே ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறீர்கள். எது ஜெபம் பண்ண தூண்டியது? என் மகள் சுகவீனம், என் மகன் பிரச்சனை, என்னை ஜெபம் பண்ண தூண்டியது என்று நீங்கள் சொல்வீர்கள். நான் உங்களுக்கு சற்று விளக்கமாக சொல்கிறேன், கேளுங்கள். ஒரு நாள் எலியா ஒரு கடும் பிரச்சனையை சந்தித்தார். அரசு கட்டிலில் உட்கார்ந்து இருக்கிற ராஜாத்தி அவனுடைய உயிரை வாங்குவேன் என்று சொல்லி அனுப்பியிருந்தாள். 24 மணி நேரம் கொடுக்கப்பட்டு அவன் உயிருக்கு நேரம் குறிக்கப்பட்டு விட்டது. அவன் பயத்தோடும் கவலையோடும் ஓடுகிறான். இந்த கவலையும் பயமும் அவனை ஜெபம் பண்ண தூண்டியது. எது எலியாவை ஜெபம் பண்ண தூண்டியது? கவலையும் பயமும். அப்படி தூண்டிய ஜெபம் எப்படி முடிந்தது? 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 4 வசனம். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. பரிதாபமான ஒரு முடிவாய் போயிடும். சாக வேண்டும் என்று தான் அவன் ஜெபம் முடிந்தது. ஏனென்றால்
ஜெபத்தை தூண்டியது கவலையும் பயமும். உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் கவலைக்குரியதாக இருக்கலாம், பயத்தை தருவதாக இருக்கலாம். ஆனால் கவலையும் பயமுமே உங்களை ஜெப அறைக்கு அழைத்து கொண்டு போகக்கூடாது. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். பாரத்தோடு உட்கார்ந்து இருக்கிறாள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவாட்டி அன்னாள். அவருடைய இருதயத்தை கிழிக்கின்ற செய்தி அவருடைய சகோதரி பெனின்னாள். பெனின்னாள் இவளுக்கு பிள்ளை இல்லாததை குறித்து அவள் கேவலமாக இழிவாக பேசுவது இவள் இருதயத்தை கிழிக்கிறது. கண்ணீர் விடுகிறாள். அந்த வேதனையோடு தெய்வ சமூகத்துக்கு போகிறாள். ஆனால் தெய்வ சமூகத்துக்கு போகும் பொழுது என் சகோதரி என்னை இப்படி பாடுபடுத்துகிறாளே என்ற அந்த வார்த்தை அவள் வாயிலிருந்து வரவே இல்லை. ஏனென்றால் சகோதரியுடைய பரிகாசம் அல்ல ஜெபத்துக்கு கொண்டு போனது. பெனின்னாளுடைய கொடுமையான வார்த்தைகள் அல்ல அந்நாளை ஜெப அறைக்கு இழுத்து சென்றது. எனக்கு கர்த்தர் ஒரு ஆண் குழந்தையை கொடுக்க வேண்டும் என்ற பாரமே அவளை ஜெப அறைக்கு கொண்டு போயிற்று. ஆகையினால் கவலையினாலும் பாரத்தினாலே தூண்டப்படலாம், ஆனால் அவைகளோடு போய் ஜெபம் பண்ணாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே கவலைப்பட்டு ஜெபம் பண்ணாதீர்கள். நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு அஸ்திபாரம், அன்னாளுடைய ஜெபத்துக்கு அஸ்திபாரம் என் தேவன் என் சிறுமையை கண்ணோக்கி பார்ப்பார் என்ற விசுவாசத்திலே ஜெபத்தை ஆரம்பித்தாள். எலியா மனசோர்விலும் கவலையிலும் தன் ஜெபத்தை ஆரம்பித்தார். ரெண்டு பேரிலும் யார் ஜெபத்திலே வல்லவர்கள்? அன்னாளா எலியாவா? அன்னாள். எலியானே ஜெப வீரன். ஆனால் அப்பேற்பட்ட வீரன் கூட இந்த ஒரு நிகழ்ச்சியிலே அவன் பலவீனமாய் போய்விட்டால் சாதாரண பெண்ணாகிய அன்னாள் ஜெப வீராங்கனையாய் நிற்கிறாள் இந்த சந்தர்ப்பத்தில். ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபங்கள் என்பது வழக்கமாய் இருக்கக்கூடாது, பழக்கமாய் இருக்கக்கூடாது. ஜெபம் என்பது தேவனாலே தூண்டப்பட்டு இருக்க வேண்டும். இப்பொழுது நெகேமியா ஜெபம் பண்ண போகிறான். ஜெபம் பண்ணுவதற்கு அவனை எது கொண்டு போயிற்று? இடிந்து போன அலங்கம் அல்ல, சுட்டரிக்கப்பட்ட வாசல் அல்ல, குடும்பத்தின் பிரச்சனை, உன்னுடைய சகோதரியுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாய் போயிற்று. அது அல்ல இப்ப ஜெபம். என் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதுதான் ஜெபம். உன்னுடைய அண்ணனுடைய எதிர்காலம் இருண்டதாக இருக்கிறது, ஐயோ என்ன செய், அது அல்ல பிரச்சனை. உன் தகப்பனுடைய நிலைமை பரிதாபமாக இருக்கலாம், அது அல்ல. என் ஆண்டவர் இவைகளை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் என்பதுதான். இப்போது நெகேமியா இந்த இடிந்த சுவரையும் சாய்ந்த மதிலையும் மறந்துவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை நினைவு கூறுகிறான். நெகேமியா 1:8, நீங்கள் கட்டளைகளை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன். நான் ஜாதிகளுக்குள்ளே உங்களை சிதறடிப்பேன். அதே கர்த்தர் சொல்லுகிறார். என வசனத்தை வாசிக்க நேரமில்லை. 9ஆம் வசனம் பெரிய வசனம், நானே சொல்லுகிறேன். அதை 9ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் மனம் திரும்பி கர்த்தரோடு இணைந்து போனால் உங்களை மறுபடியும் நான் சேர்த்துக் கொள்வேன். இதுதான். இதை அறிந்தார் நெகேமியா. இப்பொழுது ஜனங்கள் இஸ்ரவேல் தேசத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படியானால் ஜனங்கள் மனம் திரும்பி விட்டார்கள். மனம் திரும்பின ஜனங்களை நீர் ஆசீர்வதிப்பீர் என்று சொல்லி இருக்கிறீர். ஆகவே இந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டுதான் அவன் ஜெப அறைக்குள் நுழைந்தான். இந்த வார்த்தைகள் தான் அவனை ஜெபம் பண்ண அழைத்து போறது. என் பிரியமான சகோதரனே, நெகேமியா ஜெபம் பண்ணும்போது அவன் ஜெபத்தை தொடங்கிறது எது? தேவனுடைய வார்த்தை. நீர் இப்படி சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. அது பின்னாலே வரலாம் அந்த வசனங்கள். ஆனாலும் ஜெபத்துக்கு அவனை தூண்டியது எது? தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்குத்தான் இவன் ஜெபம் பண்ணுகிறான். அப்படியானால் நெகேமியாவுடைய ஜெபம் எது? பிரச்சனை அல்ல, பதிலைத்தான் ஜெபம் பண்ணுகிறான். He prayed the answer, not the problem. பிரச்சனையை ஜெபம் பண்ணவில்லை, பிரச்சனைக்குள்ள பதிலை அவன் ஜெபம் பண்ணினான். நீங்களும் ஒரு வியாதியஸ்தருக்கு ஜெபம் பண்ண போகும்போது
கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? ஆண்டவரே, இவரை சுகமாக்குவேன் என்று எனக்கு சொன்ன கர்த்தாவே, உமது வார்த்தையை நினைத்தருளும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணினால் வியாதிக்குள்ள பிரச்சனை அல்ல, நீங்கள் சுகத்தை ஜெபம் பண்ணுகிறீர்கள். ஆகையினாலே நீங்கள் ஜெபம் பண்ணும்போது தெய்வ சமூகத்தில் அதை குறித்து யோசனையோடு ஆயத்தத்தோடு போக வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். ஜெப அறைக்குள்ளே என்னை எது கொண்டு வந்தது? என் பிரச்சனை அல்ல, என் கர்த்தர் இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நான் அறிந்தபடியினாலே அதற்காக நான் வந்தேன். இப்போ ஒருவர் உங்களுக்கு 1000 ரூபாய் தேவை, ஆனால் ஒருவர் சொல்லியிருக்கிறார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் தருகிறேன். அந்த வீட்டுக்குள் நீங்கள் போகிறீர்கள். உங்களுக்கு 1000 ரூபாய் தேவை என்பதற்காக போனீர்களா, அல்லது அவர் தருவேன் என்று சொன்னதற்காக போனீர்களா? தருவேன் என்று அதுதான் அங்கே ஜெபத்தில். எனக்கு தேவை என்பதற்கு நான் முழங்காற்படியிடவில்லை, எனக்கு அவசியம் என்பதற்கு நான் முழங்காற்படியில்லை, எனக்கு தருவேன் என்று சொன்ன அப்படியே வார்த்தையை நம்பி முழங்காலிடுகிறேன். அப்படியான ஜெபத்தை ஆரம்பித்தது யார்? கர்த்தர். நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் ஆரம்பிக்க வேண்டும். தேவன் தான் நம்முடைய ஜெபங்களை ஆரம்பிக்க வேண்டும். ஆக ஏன் என் வீட்டுக்கு வந்தீர்கள்? நீங்கள் 1000 ரூபாய் தருவேன் என்று சொன்னீர்களே. ஆகவே ஆரம்பமே அந்த வீட்டில் தான். பிரச்சனை அல்ல அவளை கொண்டு போனது, பிரச்சனைக்கு பதில் அங்கு கொண்டு போனது. அதுபோல என் அருமையான சகோதரி சகோதரியே, ஜெபம் பண்ணும்போது பதிலை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பியுங்கள். வேத வாக்கியங்கள் உங்களுக்கு பதிலை தரும். அருமையானவர்களே, இப்போது அவர் ஜெபம் பண்ணுகிறான். 5ஆம் வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே. முதலாவது தேவனை அறிந்து கொண்டு, பரலோகத்தின் தேவனை. ஏனென்றால் அவனை சுற்றிலுமாய் இருக்கிற ஜனங்கள் பள்ளத்தாக்கு தேவர்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். மண்ணையும் பொம்மையும் கல்லையும் படத்தையும் வணங்கி கொண்டிருக்கிற மக்கள், அவைகள் எல்லாம் இந்த உலகத்தின் தெய்வங்கள். ஒரே ஒரு தேவன் தான் உண்டு. அவர் யார்? பரலோகத்தின் தேவன். அந்த பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர் ஜெபம் பண்ணினார். 5ஆம் வசனத்தின் கடைசியிலே எப்படி முடிகிறது வாசியுங்கள். மகத்துவமும் பயங்கரமுமான பயங்கரமுமானவரே. அத்தனையாய் கர்த்தரை அவன் பார்க்கிறான். தன்னை சுற்றிலுமாய் இருக்கிற ஜனங்கள் மண்ணையும் கல்லையும் யானையும் குரங்கையும் நாயையும் வணங்கி கொண்டிருக்கும் பொழுது பரலோகத்தின் தேவனே, மகத்துவமும் பயங்கரமும் உள்ள தேவனே என்று அந்த கர்த்தரை அவன் அழைத்தான். ஆகையினால் அப்படி அவன் ஜெபம் பண்ணும்போது மகத்துவமும் பயங்கரமான தேவன் என்று சொல்லும்போது அவன் எதை பார்க்கிறான்? இடிந்து போன மதில், எரிந்து போன வாசல். அப்படியாதான் கர்த்தர் அவனுக்கு எப்படி தெரிய வேண்டும்? பரிதாபம் உள்ள தேவனே, இந்த மதிலை காப்பாற்ற முடியாத கர்த்தரே, இந்த வாசலை காப்பாற்ற முடியாத தேவனே, எருசலேம் நகரத்தை கைவிட்ட தெய்வமே என்று புலம்புவதற்கு பதிலாக பராக்கிரமம் மகத்துவம் உள்ள தேவனே என்றான். ஏனென்றால் பிரச்சனை வழியாக கர்த்தரை பார்க்கிறவன் அல்ல, கர்த்தர் வழியாக பிரச்சனையை பார்க்கிறவன் நெகேமியா. பிரச்சனையை மாத்திரம் பார்த்திருப்பானால் அவன் பயந்திருப்பான். சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருந்தால் இந்த மதில்கள் ஏன் இப்படி சாய்ந்து போயிற்று? எருசலேம் நகரம் ஏன் பாழாயிற்று? இந்த நகரத்தின் வாசல் ஏன் எரிந்து போயிற்று? என் சக்தியற்ற தேவனே, காப்பாற்றாத கர்த்தரே என்றெல்லாம் அவன் சொல்லியிருக்க வேண்டும். மாறாக பரலோகத்தின் தேவனே, பயங்கரமானவரே, மகத்துவம் உள்ளவரே என்று அவன் ஆராதித்தான். பிரியமானவர்களே, நீங்கள் எப்படி கர்த்தரை பார்க்கிறீர்கள்? அருமையானவர்களே, நெகேமியாவை போல நீங்கள் பார்க்கிறீர்களா? அருமையானவர்களே, டாக்டர் உங்கள் வியாதியை சோதித்து பார்க்கிறார், மருத்துவம் செய்கிறார், உங்கள் வியாதி சுகமாகவில்லை, உங்கள் வியாதி அதிகரிக்கிறது. நீங்கள் என்ன சொல்வீர்கள்? இப்போ சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற வைத்துக்கொள்வோம், உங்கள் வியாதி அதிகமாகிறது. உடனே இந்த மெடிக்கல் ஆஃபீஸரை கூப்பிட்டு அல்லது இன்னொரு டாக்டரை கூப்பிட்டு, ஐயா, எனக்கு சிகிச்சை செய்கிறவர் டாக்டரே இல்லை, அவர் வக்கீல். அப்படியா சொல்வீர்கள்? நமக்கு சுகமானாலும் சரி, ஆகாவிட்டாலும் சரி, அவர் யார் தான்?
டாக்டர். அதுபோல என் வியாதி சுகமாகாவிட்டாலும் என் கர்த்தர் என் பரிகாரியே. ஆகவே எனக்கு சுகமானால் தான் அவர் பரிகாரி என்றல்ல, பரிகாரியாய் இருப்பதனாலே என் வியாதி சுகமாகும். ஆகவே நாம் கர்த்தரை பிரச்சனை வழியாய் பார்க்காதபடி கர்த்தரை கர்த்தராகவே பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, நீங்களும் நானும் எப்படி பார்க்கிறோம்? கர்த்தரை எப்படி பார்க்கிறோம்? அருமையானவர்களே, உதவி செய்தால் நல்லவர், காரியங்கள் சரியாக நடந்தால் வல்லவர், நடக்காவிட்டால் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. பிரியமானவர்களை, சூழ்நிலையின்படி கர்த்தரை பார்க்காதீர்கள். நெகேமியா சூழ்நிலைப்படி கர்த்தரை பார்க்கவில்லை. 5ஆம் வசனத்தை திரும்ப வாசியுங்கள். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமும் உடன்படிக்கையை காக்கிறவன். அவன் ஜெபம் பண்ணும்போது கர்த்தரை பார்த்து சொல்கிறான், உடன்படிக்கையை காக்கிறவன். என்ன அர்த்தம்? சுருக்கமாக பார்ப்போம். வார்த்தையை காப்பாற்றுகிறவன். இன்றைக்கு உலகத்திலேயே காக்கப்படாமல் போவது எது? வார்த்தை. நம்ம ஒருத்தர் சொல்லுவோம், சும்மா நாளை காலை 10:10 சரியாக வந்து விடுவோம் என்று. காலை இரவு 10:10 கூட போக மாட்டோம். வாக்குகளை நாம் கொடுக்கிற வாக்குகளை கவனிக்கிறது இல்லை. ஏதோ ஒன்று சொல்லுகிறோம். வார்த்தைகளில் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையில் உண்மை உள்ளவன். ஜெபத்துக்கு அவனுக்கு அஸ்திவாரம் என்ன? என் ஜெபத்தை கேட்கிறவர் எதை சொன்னாரோ அதை செய்வார் என்று அவன் வார்த்தையை அவன் பற்றி கொண்டான். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்கள் பிரச்சனைக்கு கர்த்தர் என்ன சொன்னார் என்பதை பற்றி கொள்ளுங்கள். அருமையானவர்களே, ஒருவித பற்றிக்கொள்ள ஒன்றும் இல்லாமல் ஜெபம் பண்ணாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறார் என்கிறதை கவனிக்காமல் நீங்கள் ஜெபம் பண்ணுவதில் அர்த்தம் இல்லை. அருமையானவர்களே, இப்போது பாருங்கள், உடன்படிக்கையை காக்கிறவன். ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போது அவன் ஒரு தனி மனிதன், அவனுக்கு பிள்ளை இல்லாத ஒரு மனிதன். அவனை குறித்து சொல்கிறார், இன்னும் 430 வருஷம் கழித்து உன் நிமித்தமாக ஒரு பெரிய ஜாதி தோன்றும், ஒரு பெரிய தேசம் தோன்றும். அந்த தேசம் எகிப்து தேசத்தில் இருக்கும். அங்கிருந்து திரளான பொருளோடு 430 வருஷம் கழித்து புறப்படுவார்கள். இவனுக்கு இப்பொழுது ஒரு குழந்தை இல்லை. உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அவனுக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனுக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனுக்கு பிள்ளைகள் பிறக்கும், பிள்ளைகள் பிறந்து கொண்டே இருக்கும், அது தேசமாகும். யாராவது நம்பக்கூடியதாய் இருக்குமா? அப்படி சொன்னார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 14. நீங்கள் மிகுந்த பொருள்களோடு புறப்பட்டு வருவார்கள். இதை நம்புவதற்கு எந்த ஏதுவும் இல்லை. இதை நம்ப முடியாதபடி இருக்கிறது. ஆனால் அந்த வார்த்தைகளை ஆபிரகாம் தன் இருதயத்தில் வைத்துக் கொண்டான். அந்த வார்த்தைகள் எப்படி நிறைவேறும் என்று பார்த்தீர்களா? யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். யாத்திராகமம் 12:41. அன்றைய தினமே, 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே ஆம், கர்த்தர் சொன்னபடியே எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் சாறை சாறையாக புறப்பட்டார்கள், மிகுந்த பொருளோடு வந்தார்கள். ஆகவே தான் நெகேமியா ஜெபம் பண்ணுகிறான், இது நீ வார்த்தையை காக்கிற தேவன், நீர் உடன்படிக்கையை காத்து வருகிற தேவன் என்று. பிரியமானவர்களே, நீங்களும் இந்த நாளிலே சூழ்நிலையின்படி கர்த்தரை பார்க்காதபடி அவருடைய வார்த்தையின்படி கர்த்தரை பார்த்து என்றைக்கும் நம்முடைய வார்த்தைகளை காக்க வல்லவராயிருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். சாத்தான் உங்களை ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்துவான். நீங்கள் அப்படி விசுவாசிக்கிறீர்களா?
கர்த்தர் தன் வார்த்தையை நிறைவேற்றுவார் விசுவாசிக்கிறீர்களா? அக்கினி வழியாய் நடந்தாலும் அது உன்னை பற்றாது என்று கர்த்தர் சொன்னார் அல்லவா? ஆமாம். எபிரேய வாலிபர்களை அக்கினி சூளையில் போடும்போது அவர் காப்பாற்றினாரா? ஆம், காப்பாற்றினார். அப்படியல்ல, தனது வார்த்தையின்படியே அவளை காப்பாற்றினார் தானே? ஆமாம், வார்த்தையின்படியே எபிரேய வாலிபர்களை அக்கினி சூளையில் கர்த்தர் காப்பாற்றினார். அப்படியா? நல்லது. சேவாரை கல்லெறியும் போது ஏன் காப்பாற்றவில்லை? உன் பாதங்கள் கல்லில் இடராதபடி தேவ தூதர்கள் தாங்கிக் கொள்வார் என்று அதே வேதம் தானே சொல்கிறது. ஏன் சேவாரை காப்பாற்றவில்லை? 50-50% சான்ஸா? அவனை காப்பாற்றிய தேவன் இவனை ஏன் காப்பாற்றவில்லை? என் அருமையான சகோதரனே, ஒரு இடத்திலே சரீரத்தை கர்த்தர் காப்பாற்றினார், இன்னொரு இடத்திலே சேவான் என் ஆவியை உமது கரத்திலே ஒப்புவிக்கிறேன் என்று கர்த்தர் அவன் ஆவியை பெற்று அவனுடைய வாழ்க்கை சரித்திரத்திலே அவனை பரலோகத்தில் சேர்த்து கொண்டார். ஆகவே அவனையும் பத்திரமாகவே கர்த்தர் காத்தார். சேவானுடைய ஆவியும் ஆத்துமாவும் காப்பாற்றப்பட்டது. இந்த எபிரேய வாலிபருடைய சரீரம் காப்பாற்றப்பட்டது. காப்பாற்றப்பட வேண்டியது ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றையும் காக்க நமது கர்த்தர் எப்பொழுதும் வல்லமை உள்ளவர். அருமையானவர். ஆகையினாலே 2 இடத்திலும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆக இதை விளங்கிக் கொள்ள நல்ல மனம் நமக்கு வேண்டும். அருமையானவர்களே, இப்போது நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணி ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். நெகேமியா ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். பான பாத்திரக்காரனாகிய அவன் தன் பாத்திரத்தை வைத்து விட்டு புறப்பட்டு விட்டான். எல்லாரும் சொல்லியிருப்பார்கள், நெகேமியா இது நல்லதில்லை, உனக்கு நல்ல சந்தர்ப்பம், அருமையான ஒரு வேலை, ராஜ சமூகத்தில் இருக்கிறவன் நீ ஏன் இதை வைத்து விட்டு போகிறாய்? அந்த வேலையை விட்டு விட்டு அவன் எருசலேமுக்கு போகிறான். ஒரு தீர்மானம் எடுத்தான், நான் போக வேண்டும் என்ற தீர்மானம் எடுத்து அவனுக்கு. இப்போது நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறீர்கள். ஒரு தீர்மானம் எடுக்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று, அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். வாசிகள். ஒரு தீர்மானத்தை எடுக்கும்போது, நான் தேவனுக்கு விரோதமாக இந்த தீர்மானத்தை நான் எடுப்பேனானால் நான் யாருக்கு விரோதமாக போராடுகிறேன்? சொல்லுங்கள். தேவனுக்கு விரோதமாக நான் போராடுகிறேன் என்று அர்த்தம். ஆகவே ஒரு தீர்மானத்தை எடுக்கும்போது இதற்கு கர்த்தர் ஆமென் என்று சொல்வாரா என்று யோசனை இல்லாமல் ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடாது. குடும்பமோ சமுதாயமோ சபையோ தனி வாழ்க்கையோ ஒரு தீர்மானத்தை எடுக்கும் பொழுது நம் மனதிலே வரக்கூடிய கேள்வி, இந்த தீர்மானத்துக்கு என் கர்த்தர் ஆமென் என்று சொல்வாரா என்று. சரி, நான் மாற்றி கேட்கிறேன். ஒரு தீர்மானத்தை எடுக்கும்போது இது நன்மையா தீமையா என்று கேட்காதீர்கள். தீமையா இருந்தால் கூட செய்ய வேண்டியது இருக்கும் சில சமயத்தில். எப்படி? பரிசுத்த பவுல் எருசலேமுக்கு போகிறார். அவர் அங்கு சொல்லப்படுகிறது, பட்டணங்கள் தோறும் அவருக்கு கட்டுகளும் உபத்திரவங்களும் இருக்கின்றன. ஆனாலும் நான் போகிறேன் என்று சொல்கிறார். போவதனாலே அவருக்கு என்ன உண்டாகும்? கட்டுகள் உண்டாகும், உபத்திரவங்கள் உண்டாகும். அது தீமைதான். நன்மையா தீமையா என்றால் அது தீமைதான் அவருடைய சரீரத்துக்கு. அப்படி எப்போதுமே நன்மையா தீமையா என்று யோசிக்காதீர்கள். இன்னொரு கேள்வி சொல்கிறேன், சரியா தப்பா? நான் எடுக்கிற தீர்மானம் சரியா தப்பா என்று பாருங்கள். இதனாலே பொருளாதார கேடு உண்டாகுமா? இதனாலே பிற்காலத்தில் கஷ்டம் உண்டா? அது அல்ல. இன்றைக்கு நான் எடுக்கிற தீர்மானத்தை என் கர்த்தர் ஆமென் என்று சொல்வாரா? அதுதான். அப்படியான நல்ல கேள்வி, இது சரியா தப்பா? அதைத்தான் கேட்டு கர்த்தர் தப்பு என்று சொன்ன உடனே விட்டுவிட வேண்டும். பிடிவாதமாக இல்லை என்று அதில் போகக்கூடாது. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல, இன்றைக்கு எடுக்கிற தீர்மானம் வேத வசனத்தின்படி, ஆவியானுடைய நடத்தலின்படி இது சரியா அல்லது தப்பா?
இந்த சிந்தனைக்குத்தான் நாம் உதவி செய்ய வேண்டும். எல்லாரையும் நம் பிரச்சனையில் இருக்கிறவர்களை இந்த சிந்தனைக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும். நீங்கள் நன்மை தீமையே பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். இதனால் இந்த நன்மை உண்டாகும், இப்படி செய்தால் இந்த தீமை உண்டாகும். இது அவர்களை திருப்திப்படுத்தாது. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, நான் படிக்க மாட்டேன், அதை படிப்பேன். நான் திருமணம் செய்வேன், செய்ய மாட்டேன். நான் கணவரோடு வாழ்வேன், வாழ மாட்டேன். எப்படி இருந்தாலும் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, நீ எடுக்கிற தீர்மானம் சரியா தப்பா? இந்த கேள்வியில் தான் இருக்க வேண்டும். இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். யாரும் இல்லை இதெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல, யுவர் பவுண்ட் டு ஆன்சர். யாருக்கு பதில் சொல்ல வேண்டும்? ஆவியானவருக்கு பதில் சொல்ல வேண்டும். ஆகவே அருமையானவர்களை, இந்த காரியத்தை நாம் மனதில் வைத்துக்கொண்டு சரியா தப்பா என்று நாம் அறிந்து நடக்க ஆவியான உதவி செய்வாராக. நெகேமியா புறப்படும் போது 1000 பேர் சொல்லியிருப்பார்கள், எருசலேமிலே எதிர்ப்பு உண்டாகும், உன்னை பகைப்பார்கள், உன்னை எதிர்ப்பார்கள் என்று. அவனுடைய ஒரே கேள்வி, நான் போவது சரியா தப்பா? அவனுடைய மனசாட்சி சொல்லுது சரி நெகேமியா. அவன் புறப்பட்டு விட்டான். இப்போது பாருங்கள், அவனுடைய ஜெபத்திலே அடுத்ததாக என்ன செய்கிறார்? 6ஆம் வசனம் கடைசி பகுதி. உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். பிரியமானவர்களே, யார் பாவம் செய்யவில்லை? நெகேமியா அல்ல இந்த பாவத்தை செய்தது. நெகேமியா கர்த்தருக்கு பயந்து இருந்தவன். ஆனால் அவன் சொல்கிறான், நானும் என் தகப்பனும் பாவம் செய்தோம் என்று. ஏன் அப்படி சொன்னான்? இஸ்ரேல் வாஸ் a community. யூதர்கள் ஒரு சமுதாயம். சமுதாயத்தில் யார் பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை தன் மீது போட்டுக்கொண்டான். என் பிரியமான சபையை, இந்த சபையிலே ஒருவர் துணிகரமான பாவத்தை செய்தால், எங்க சபை கெட்டு போச்சு, எங்க சபை ரொம்ப மோசம் அப்படி சொல்லாதீர்கள். நாங்கள் கெட்டு போனோம் என்று சொல்லுங்கள். நாங்கள் கெட்டு போனோம், நாங்கள் பாவம் செய்தோம். மற்றவருடைய பாவத்தை நம்மீது போட்டுக்கொள்ள வேண்டும். This is a corporate worship. It is a community. கிறிஸ்தவம் என்பது தனியாள் அல்ல, இது ஒரு சமுதாயம். நாம் தவறு செய்தால் மற்றவர்களை பாதிக்கும். ஆகவே அருமையானவர்களே, நாம் மற்றவர்களுடைய தப்பிதங்களை நம்மீது போட்டு தான் ஜெபம் பண்ண வேண்டும். அவள் தப்பு செய்கிறாள், அவள் பிடிவாதம் பண்ணுகிறாள், அவள் எதிர்க்கிறாள், அவன் அப்படி செய்கிறான், இவன் இப்படி செய்கிறான் என்றல்ல. நாங்கள் எதிர்க்கிறோம், நாங்கள் பிடிவாதமாக இருக்கிறோம். இதுதான் நம்முடைய தேவ சமூகத்தில் நெகேமியா ஏறெடுத்த ஜெபம். நாமும் மற்றவருடைய குற்றங்களை, பாரங்களை, கவலைகளை நம்மீது போட்டுக்கொண்டு தான் ஜெபம் பண்ண வேண்டும். யாரோ தப்பு செய்தார்கள் என்று நாம் நியாயாதிபதிகளை போல ஜெபம் பண்ணக்கூடாது. ஆகவே மற்றவருடைய தப்பிதங்களை நெகேமியா தன் மீது போட்டு, நானும் என் தகப்பனும் பாவம் செய்தோம் என்று அழுதது போல நாமும் மற்றவருடைய பாவங்களை நம் மீது போட்டு அழுது ஜெபம் பண்ண வேண்டும் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆவியை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அருமையானவர்களே, இப்போது பாருங்கள் 9ஆம் வசனத்தின் கடைசி. தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேவுக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். நீ எதை நினைத்தருளும்? வார்த்தையை நினைத்தருளும். நீ ஏற்கனவே சொல்லி இருக்கிற வார்த்தையை நினைத்தருளும் என்றான். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஜெபத்திலே நான் கேட்க வேண்டிய ஒன்று, ஆண்டவரே, நான் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணினேனே, என் ஐடியா எப்படி இருக்குன்னு கேட்கக்கூடாது. கர்த்தர் ஐடியாவை கேட்கிறவர் அல்ல. He is not bothered about your idea. சில பேர் அப்படித்தான். Lord, how do you feel about my opinion? ஆண்டவர் சொல்ற, shut up. ஆண்டவர் போய் ஒப்பீனியன் சொல்லக்கூடாது, ஐடியா சொல்லக்கூடாது. Lord, I am concerned of your word. உம்முடைய வார்த்தையை நினைத்தரணும், என் ஐடியாவை நினைத்தரணும், என் யோசனையை நினைத்தரணும், நான் எடுத்த முடிவை நினைத்தரணும். நோ, உமது வார்த்தை, எங்கள் வாழ்க்கையை குறித்து நீ என்ன சொல்லியிருக்கிறீரோ அந்த வார்த்தையை நினைத்தரணும். அதுதான் நம்முடைய ஜெபம். இதை குறித்து நீர் என்ன சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே? என் குடும்ப வாழ்க்கையை குறித்து நீ என்ன சொல்லியிருக்கிறீர்?
என் எதிர்காலத்தை குறித்து உம்முடைய வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறீர், இதை நீ நினைத்தருளும். இப்படித்தான் நான் ஜெபம் பண்ண வேண்டுமே தவிர என் தீர்மானத்தை நினையும் ஆண்டவரே, என் யோசனையை நினையும் ஆண்டவரே, நான் எடுத்த முடிவை நினையும் ஆண்டவரே, இவைகள் அல்ல. மனம் போல ஜெபம் பண்ணக்கூடாது. எலியா ஜெபம் பண்ணுகிறான், நீங்களும் ஜெபம் பண்ணுகிறீர்கள். ஆண்டவரே, வானத்திலிருந்து அக்கினி இறக்கும். நீங்கள் சரியாக ஜெபம் பண்ண வேண்டும். இங்கே பாருங்கள், ஜெபம் பண்ணுகிறான் எலியா, வானத்தின் பலகணியை அடையும், மழையே பெய்யக்கூடாது ஜெபம் பண்ணினான். இது எலியாவுடைய ஐடியா இல்லை. ஏன் எலியா ஜெபம் பண்ண? திடீர்னு ஒரு ஐடியா வந்தது, அப்படி ஜெபம் பண்ண, அப்படி சொல்ல மாட்டான். எனக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்தது ஜெபம் பண்ண இல்லை. ஏன் ஜெபம் பண்ணினான்? அதுதான் தேவனது வார்த்தை. எப்படி தெரியும் தேவனுடைய வார்த்தை? உபாகமம் 11ஆம் அதிகாரம். கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமல் போகவும் தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள், தேவனை அறிந்த நீங்கள் மறுபடியும் விக்கிரகத்தை வழிபட்டால் கர்த்தர் எதை அடைத்து போடுவார்? வானத்தை அடைப்பார், தேசத்தில் இருக்கும். இப்போது இஸ்ரவேல் தேசம் எங்க விக்கிரக ஆராதனை, இயேசுவினுடைய ஆட்சி. அப்பொழுதுதான் எலியா ஜெபம் பண்ணினான், வானத்தின் பலகடி அடையும் என்று. அப்படியானால் எலியா ஜெபம் பண்ணுவதற்கு முன்பு எதை அவன் படித்தான்? தேவனுடைய மனதை, கர்த்தருடைய மனதை படித்து தான் ஜெபம் பண்ணினான். He saw the mind of God in Deuteronomy. அந்த வசனத்திலே அவன் கர்த்தருடைய மனதை பார்த்தான். நீங்கள் எங்கே தேவனுடைய சித்தத்தை பார்க்கிறீர்கள்? உங்களுடைய பெற்றோர் வாயிலிருந்து தேவ சித்தம் வராது எப்போதும். ஒரு அப்பா சொல்வதெல்லாம் உனக்கு வேதமாகாது. லுக் இன்டு த பைபிள். உன் அம்மா சொல்வதெல்லாம் வேதமாகாது. லுக் இன்டு த பைபிள். வாட் டஸ் த பைபிள் சே? வேதம் என்ன சொல்கிறது? ஆகவே வேத வசனத்திலே அதிகமான கவனங்களை செலுத்த வேண்டும். That is the picture of the mind of the eternal God. தேவனுடைய மனமே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. Elijah read the mind of God and prayed upon it and God shut the heaven. அன்றைக்கு அவன் தேவ மனதை படித்து ஜெபம் பண்ணினான். கர்த்தர் வானத்தின் பலகணியை அடைத்தார், மழை இல்லாமல் போயிற்று. Read the mind of God. தேவனுடைய மனதை படியுங்கள் அருமையானவர்களே. இப்போது அருமையானவர்களே, ஜெபத்தில் ரொம்ப உருக்கமான காரியத்துக்கு வந்துட்டான். யாரு? பாவம் செய்த மக்கள், தேவனை மீறி நடந்தவர்கள், பல தொல்லைகள், கஷ்டங்கள். கடைசியில் இப்படி சொல்லுகிறான். நெகேமியா 1:10 வாசியுங்கள். தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக்கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே. இவர்கள் உமது ஜனங்கள். யார் யார் என்ன சொன்னாலும் புள்ள ஓடி வந்து, அப்பா நான் உன் மகள் தானே. தட்ஸ் a broker. அப்புறம் நீதி நியாயம் ஒன்று எடுபடலை. தகப்ப யாரை தான் பற்றி பிடிக்கிறான்? மகளை. 1000 பேர் 1000 சொன்னா, திஸ் இஸ் மை டாட்டர், நான் இவளை காப்பேன், இவளுக்கு ஆதரவாக இருப்பேன் என்று அந்த கரம் நீடுகிறது. ஆண்டவர் கேட்பார், நீதியின்படி உன் மகளை நீ அரவணைத்தாயா? சத்தியத்தின்படி உன் கரம் நீட்டப்பட்டிருக்கிறதா? என் வேத வாக்கியத்தின்படி நீ அரவணைத்து போகிறாயா? That's a question from heaven. பிரியமானவர்களே, வெகு எளிதிலே தேவனுடைய கரத்திலிருந்து நான் தப்ப முடியாது. இப்போது சொல்லுகிறார், உம்முடைய ஜனங்கள். அருமையாக சகோதர வாசித்தாய், எப்போது உம்முடைய ஜனங்கள் மீட்கப்பட்டால் மாத்திரம்தான். இந்தியாவினுடைய ஜனங்களில் எல்லா ஜனமும் தேவ ஜனங்கள் அல்ல. ஆகவே மகள் என்ற நிலைமையிலே மனிதர் உதவி செய்யலாம். அப்போ நான் என் மகளுக்கோ என் மகனுக்கோ தகப்பன் என்ற முறையிலே உதவி செய்யலாம், செய்யாமல் போகலாம். கடவுள் பிள்ளை என்று உதவி செய்ய வேண்டும் என்றால் அவருடைய நீதியை பார்க்காமல் உதவி செய்ய மாட்டார். அவருடைய சட்டப்புத்தத்துக்கு விரோதமாக உதவி செய்ய மாட்டார். இப்போது நெகேமியா சொல்லுகிறான், உமது ஜனங்கள். அருமையாக சொல்லிவிட்டான், மீட்கப்பட்ட உமது ஜனங்கள். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவரை பற்றி யோசிக்கும் போது யாருடைய ஜனம் என்பதை நீங்கள் யோசிக்க, நீங்கள் யார் என்று.
எங்க நெகேமியா தைரியமாய் சொல்கிறான், இஸ்ரவேல் ஜனங்கள் யாருடைய ஜனங்கள்? தேவனுடைய ஜனங்கள் என்று. உங்களுக்கு விளக்குவதற்காக ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன் அருமையானவர்களே. இப்போது நம்முடைய வாழ்க்கை, என்னை பொறுத்தவரையிலும் இந்த ஊழியத்தை தவிர மற்றபடி என் வாழ்க்கைக்கு 3 எழுத்தில் என் வாழ்க்கையை எழுதிவிடலாம். இந்த ஊழியத்தை தவிர என்னுடைய வாழ்க்கையை எழுத 3 எழுத்தில் எழுதிவிடலாம். என்ன எழுதிவிடலாம் தெரியுமா? தோல்வி, utter failure. என் வாழ்க்கையில் சகல காரியங்களில் நான் தோற்று போனேன், except this ministry. அடுத்ததாக என் வாழ்க்கையில் ஒரு இன்னொரு வார்த்தையை எழுத வேண்டும், கண்ணீர். That is my story. இதுதான் என்னுடைய வாழ்க்கை. ஆனாலும் தேவன் என்னை பார்த்து என் மகனை என்று அழைப்பார் என்பது எனக்கு ஒரு ஆறுதல். நான் கண்ணீராக இருக்கலாம், நான் தோல்வியாக இருக்கலாம், நான் பிரச்சனையாக இருக்கலாம், என்னை அழைத்த தேவனுக்கு நான் பிள்ளையாக இருக்கிறேன். அந்த ஒன்று எனக்கு ஆறுதல், அது என் நம்பிக்கை, அது ஒருபோது என்னை தாழ விடாது. ஆகவே உமது ஜனம் என்ற வார்த்தை இந்த காலை வேளையிலே எனக்கு அவ்வளவு உற்சாகமாக இருந்தது. உமது ஜனங்கள். என் அருமையான சகோதரனே, தோல்வியாயிருக்கலாம், நீ ஏமாற்றமாக இருக்கலாம், நீ வருத்தமாக இருக்கலாம், நீ சஞ்சலமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்கிறார், என் பிள்ளையே என்று சொல்கிறார். நீ இரட்சிப்பில் இருக்க வேண்டும். நீ இரட்சிப்பில் இருந்து பிரச்சனையை சந்தித்து கொண்டே இருப்பாயானால் உன்னை கர்த்தர் சொல், என் ஜனமே, என் மகளே, என் மகனே என்று சொல்வார். ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு தெரிந்திருக்கும், வெளிநாட்டிலிருந்து ஒரு மனிதன் திரும்பிக் கொண்டிருக்கிறான் தான் தாய் நாட்டுக்கு. திடீரென்று மத்தியில் ஒரு ஏர்போர்ட்டில் உட்கார்ந்து தன் தாய்க்கு டெலிஃபோன் பண்ணுகிறான். அம்மா, நான் யுத்தத்திலிருந்து வந்துவிட்டேன். மகனே, எத்தனை வருடம் ஆயிற்று? நன்றாக இருக்கிறார். சரியம்மா, நான் வந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் நான் வந்து சேர்ந்து விடுவேன். நான் விமானத்துக்காக காத்திருக்கிறேன். மகனே, நீ எப்போது வருவாய் என்று காத்திருக்கிறேன். அம்மா, ஒன்று, என்னோடு என்னுடைய நண்பன் வருகிறான், அழைத்து வாப்பா என்று. என் நண்பனுக்கு 2 கால்களும் இல்லை. கால்கள் இல்லையா? நடக்க முடியாத அவனை வைத்துக்கொண்டு என்ன செய்வதப்பா? அவர் என் நண்பன். அப்படியானால் அழைத்து வாங்க. அம்மா, என்னப்பா? இன்னொன்று சொல்கிறேன். என்ன சொல்? அவனுக்கு 2 கைகளும் இல்லை, கையும் இல்லை, காலும் இல்லையா? அவனை கொண்டு வைத்து எப்படி பார்ப்பது? எப்படிப்பா அவனை நான் கவனிப்பேன்? வேண்டாம் மகனே, எங்கேயாவது ஒப்படைத்து விட்டுவார். அவர் என் நண்பன், அவர் என் நண்பன். சரி, அழைத்து வா. அம்மா, இன்னொன்று சொல்ல வேண்டும். அவனுக்கு 2 கண்களும் போய்விட்டன, அவன் குருடு. வேண்டாம், என்னாலே பார்க்கவே முடியாது, என்னாலே பார்க்கவே முடியாது. அம்மா, நான் 2 கையும் 2 காலும் 2 கண்கள் இல்லாத அவன்தான் உன் மகன். நான் தான் என்னை பற்றி உனக்கு சொன்னேன். நான் வர வேண்டாமா? என்ன இருந்தாலும் நீ என் மகன் அல்லவா, வா என்று. தட் இஸ் மதர். அதை விட அன்பானவர் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த தேவ அன்பிலே நிறைந்திருங்கள். எந்த சூழ்நிலையிலும் கரம் நீட்டுங்கள், யாவரையும் நேசியுங்கள். என் ஜனம் என்ற உணர்வு இருக்கட்டும். ஆம் பிரியமானவர்களே, இப்போது அவர் புறப்பட்டு விட்டார். சரி, இனி கொஞ்சம் வேகமாக நான் போக வேண்டும். நேற்று வரையிலும் பானபாத்திரக்காரன், நல்ல அருமையான வேலை. He was a cupbearer. ராஜாவுக்கு முன்பு பானபாத்திரக்காரன், ராஜாதி ராஜனுக்கு முன்பு கட்டடம் எழுப்புகிறவன், பில்டர். இப்போது யாராக வந்து விட்டான்? கட்டடம் கட்டுகிறவன். Before the Persian king, he was a cupbearer. Before the king of kings, he is the builder. நீங்கள் பள்ளிக்கூடத்தில் டீச்சர், தேவ சமூகத்தில் நீங்கள் தேவ ராஜ்யத்தை கட்டுகிறவர்கள். ஆகவே அருமையானவர்களே, உங்களது பழைய காரியத்தை மறந்து விடுங்கள், உங்களுடைய அலுவலகத்தை மறந்து விடுங்கள், உங்கள் வீட்டை மறந்து விடுங்கள். ராஜ சமூகத்தில் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்கள். அதற்கான காரியத்தை செய்வீர்கள் அருமையானவர்களே. அதற்கான காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும்.
இப்போ எனக்கு சமயம் அதிகமாக இல்லாததுனாலே நான் கொஞ்சம் சற்று வேகமாக போகிறேன். சில வசனங்களை உங்களோடு தனித்து பேசும்போது நான் பேசுகிறேன். நெகேமியா 2:5. ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கும் உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்திற்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார். இப்பொழுது எருசலேமுக்கு போக வேண்டும். ராஜாவிடத்தில் போய், ராஜாவே நீ யாரையாவது தெரிந்தெடுத்து அனுப்பும் என்று சொல்லவில்லை. யாரை அனுப்ப சொல்லுகிறான்? என்னை அனுப்பு. இன்று மாலை ஊழியத்துக்கு யார் வருவார்கள்? மச்சான் வருவான். நீங்க வரவில்லையா? ஏன் வரவில்லை? காலை ஜெபத்துக்கு யார் வருவார்கள்? நான் வருவேன் என்று சொல்லுங்கள் அருமையானவர்களே. தேவனுக்காக யார் போவார்? நான் போவேன். புதிதாக வந்திருக்கிற ஆத்துமாக்களை விசாரிக்க யார் இல்லையே, நான் இருக்கிறேன். விசாரிப்பீர்களா? நீங்கள் வாசலை போய் விசாரிப்பீர்கள். நீங்கள் உங்கள் சொந்தங்களையே விசாரித்த நேரத்தை போக்கிக் கொண்டிருக்கிறீர்களே, எப்போது மற்றவர்களை சந்தித்து நீங்கள் விசாரிக்க போகிறீர்கள்? ஆகவே நெகேமியா என்னை அனுப்பும் என்று சொன்னார். ஆகவே இப்போது அலங்கங்களை கட்டுவதற்கு நல்ல ஆவலோடு புறப்பட்டு போக கர்த்தர் உதவி செய்வாராக. இப்போது பாருங்கள், இப்போதுதான் சேலஞ்ச், எதிர்ப்பு வருகிறது. அதில் 3 எதிர்ப்பை மிக சுருக்கமாக சொல்லி நான் முடித்துக்கிறேன். 3 எதிர்ப்பு. முதலாவது எரிச்சல். கர்த்தருடைய வேலையை செய்தாலே எரிச்சலாயிரு. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சந்தகம் பண்ணினான். முதல் வேலை அவனுக்கு எரிச்சல் தான். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு எரிச்சல் வரக்கூடாது. இப்போ பாருங்க என்ன நடக்குது என்று 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றார். இன்னைக்கு அப்படித்தான். இந்த வாரம் சபைக்கு 500 பேர் வந்திருக்காங்களா? அந்த அம்மா சொல்லும், வீட்டுக்கு போனோன்னு அடுத்த வாரம் பாரு பாதி பேர் வரமாட்டாங்க. பாதி பேர் வரமாட்டாங்க. நல்ல தீர்க்க தரிசனம் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏன் அப்படி சொல்லுகிறாய்? நரி ஏறி போனால் அது விழுந்து போகுமா? கேலி பண்ணுகிறார்கள். நெகேமியானுடைய வேலையை பரிகாசம் பண்ணுகிறார்கள். ஒரு நரி ஏறி போனால் நிற்காது என்று. என் அருமையான சகோதரன், நீ செய்கிற வேலையை பரிகாசம் பண்ணுவார்கள். உன் ஜெபத்தை பரிகாசம் பண்ணுவார்கள். உன் ஊழியத்தை பரிகாசம் பண்ணுவார்கள். உனக்கு விரோதமாக எழும்பி நிற்பார்கள். பயப்படாது. நெகேமியாவை பரிகாசம் பண்ணினார்கள். சில பேருக்கு எதுக்கும் தீர்ப்பு சொல்வதுதான். கௌரவ மேஜிஸ்ட்ரேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் தீர்ப்பு. தேவ சமூகத்தில் காத்திருக்காதபடி பதறி பேசாதீர்கள் அருமையானவர்களே. நெகேமியாவுக்கு விரோதமாக பரிகாசம் பண்ணினார்கள். லிங்கன் யூனிவர்சிட்டியில் ஒரு மனிதர் பிரசங்கம் பண்ணுகிறார். ஒரு தேவ மனிதர் பிரசங்கம் பண்ணும்போது அங்கிருந்து ஒரு விசுவாசி எழுந்து அவர் சொல்லுகிறார், நான் லிங்கன் யூனிவர்சிட்டியில் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு போதகர் சொல்லுகிறார், செங்கடலை கர்த்தர் வெட்டி பிளக்கவில்லை, ஒரு காற்றடித்தது, தண்ணீர் குறைந்தது, அதிலே கடந்து போனார்கள். இதில் என்ன பெரிய அற்புதம் வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி பரிகாசம் பண்ணி அவர் பிரசங்கம் பண்ணினார். உடனே கடைசியில் உட்கார்ந்து இருக்கிற ஒருவன் ஹல்லேலூயா என்று சொன்னான். உடனே அவர் சொன்னார், நான் என்ன சொன்னேன்னு உனக்கு புரியுதா? புரிகிறது. செங்கடலில் அற்புதம் அல்ல, ஒரு காற்றடித்தது, தண்ணீர் குறைந்தது, ஜனங்கள் போனார்கள் என்று தான் நான் சொன்னேன். அல்லேலூயா. திரும்பவும் என்னடா அதை சொல்ல அல்லேலூயாங்கிறான். அப்புறம் என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்கு தெரியும். கடுக்கால் அளவு தண்ணீரிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போக பண்ணினார் என்று சொல்கிறீர்களே, அதே தண்ணீரிலே எகிப்தியன் மாண்டு போனானே, அதற்கு அல்லேலூயா என்று சொல்கிறேன் என்று தேவன் தன்னை பரிகாசம் பண்ண ஓட்டார். ஆகையினால இன்றைக்கு உங்களை எவ்வளவோ பேர் பரிகாசம் பண்ணலாம். உங்கள் ஜெபத்தை, உங்கள் ஊழியத்தை, உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை, ஆவிக்குரிய வைராக்கியத்தை பரிகாசம் பண்ணுவார்கள். நான் பொய்யே சொல்ல மாட்டேன் சொல்வேன், பரிகாசம் பண்ணுவார். எத்தனை நாள் பார்ப்போம் என்று பரிகாசம் பண்ணுவார்கள். தைரியமாகிரு, கர்த்தர் உன்னோடு கூட இருந்து நடத்துவார். அருமையானவர்களே, அடுத்ததாக அருமையானவர்களே, நெகேமியா 6:2 வாசியுங்கள்.
என்ன சொல்ல கூப்பிட்டார்கள்? பேசுவதற்கு. வாருங்கள் கூடி பேசுவோம் என்று அழைக்கிறார்கள். பெரிய வேலையை செய்து கொண்டு நெகேமியா சம்பந்தமில்லாத உள்ளே நுழைந்து, வாருங்கள் பேசுவோம், நாங்கள் பேசுவதற்கு வந்திருக்கிறோம், பிரச்சனையை பேசுவதற்கு வந்திருக்கிறோம். நீங்கள் யார்? உங்களை அனுப்பினது யார்? எதற்காக நீங்கள் வந்தீர்கள்? என்னை அனுப்பினது கர்த்தர். என் வாழ்க்கையில குறுக்கிட உன்னை அனுப்பினது யார்? அதான் நெகேமியாவுடைய கேள்வி. நீங்கள் ஏன் உள்ளே நுழைகிறீர்கள்? ஏன் என்னை பேசுவதற்கு அழைத்து டேபிள் டாக் நம்ம உட்கார்ந்து பேசலாம் என்ன? பிரியமானவர்களே, தேவனது வேலையை செய்கிற நம்மை சமய நல்லிணக்கத்தார் கூப்பிடுகிறார்கள். நாம் எல்லாரும் உட்கார்ந்து இந்த தேசத்தில் சமாதானத்தை உண்டு பண்ணுவோம் என்று. என் தேவன் சமாதானத்தை அல்ல, பட்டயத்தை அனுப்ப கர்த்தர் வந்திருக்கிறார். I will never compromise with anyone. யாரோடும் நான் ஒத்து போக மாட்டேன். என் சுவிசேஷத்தை நான் அடகு வைக்க மாட்டேன் என்பதுதான் என் சத்தியத்துக்காக நிற்பேன். அதை ஒருபோது நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று பகிராக்கியமாக இருந்து நான் வரமாட்டேன் என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் தேவனது பிள்ளைகள். நீங்கள் பேசுவது ஒருவேளை யாருக்கும் தெரியாது என்று எண்ணாதீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கு ஒரு பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் அதை உற்று கவனிக்கிறார். ஆகையினாலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று நெகேமியாவை பார்த்து பேச வாருங்கள் என்று அழைத்தார்கள். நாம் என்ன சொல்லுவோம்? பேச போக வேண்டியதானே. எல்லாரோடும் பேசாதீர்கள். நெகேமியா அழைப்பு பெற்ற தேவ மனிதன், கர்த்தருடைய மனிதன். ஊர்க்காரன் உட்கார்ந்து பேச அழைக்கப்பட்டவன் அல்ல. அவன் தேவ சமூகத்தில் நேரத்தை செலவழிக்க வேண்டியவன். ஆகவே உங்கள் வாழ்க்கையிலும் சம்பந்தமில்லாதவர்கள் உங்களை பேச்சுக்கு அழைத்தால் எந்த பேச்சுவார்த்தைக்கும் போகாதீர்கள். நீங்கள் தேவனோடு ஐக்கியமாக இருங்கள், கர்த்தருடைய வேலையை செய்யுங்கள், ஆவியிலே வைராக்கியமாக இருங்கள். கடைசியாக 6:17 அந்த நாட்களில் யூதாவில் பெரிய மனிதரிடத்திலிருந்து, நிறுத்தி வாசிங்க, அப்பதான் எனக்கு விளங்கும். அந்த நாட்களில் யூதாவில் உள்ள பெரிய மனிதர்களிடத்தில் தொபியாவும் போகிறதும் தொபியாவினிடத்திலிருந்து அவர்களுக்கு வருகிறதுமான கடிதங்கள் அநேகமாய் இருந்தன. யூதாவுடைய பிரபுக்கள் எல்லாரும் யாருக்கு ஆதரவாக இருந்தார்கள்? நெகேமியாவுக்கு. வெளிப்படையாக நெகேமியாவுக்கு ஆதரவு. வெளியே பேசும்போது நெகேமியா, எப்படி கட்டட வேலை நடக்கிறது? அலங்கங்கள் எல்லாம் எழுப்பப்பட்டிருக்கிறதா? வாசல் எல்லாம் அமைத்து விட்டீர்களா என்று கேட்பார்கள். ரகசியமாக யாரோட தொடர்பு? நெகேமியாவுக்கு விரோதமான தொபியாவோட தொடர்பு. ரகசிய தொடர்பு தொபியாவிடம். வெளிப்படையான உறவு யாரோடு? நெகேமியாவோடு. ரகசிய பேச்சுக்கள், ரகசிய கடித போக்குவரத்துக்கள். இதுதான் நெகேமியாவுடைய மனதை உடைய பண்ணிட்டு. இதுதான் நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டார்கள். நெகேமியாவுடைய ரகசியங்கள் எல்லாம் இப்போது எங்க சொல்லப்படுகிறது? தொபியாவுக்கு சொல்லப்படுகிறது. யாராலே? இவன் யாரை நம்பி தன் வார்த்தைகளை சொன்னானோ அவர்களே நம்பிக்கை துரோகிகளாய் தன் வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்போது நெகேமியா என்ன செய்தான்? எந்த துரோகமும் நடக்கட்டும், நான் அலங்கத்தை கட்டுவேன். யார் எனக்கு விரோதமாக போனாலும் சரி, என் வேலையை நான் செய்வேன் என்று அவர் உறுதியாக அந்த வேலையில் நின்றான். என் பிரியமான சகோதரனே, வேலை ஸ்தலத்தில் நீ நம்பி சொல்லியிருப்பாய், இந்த நிர்வாகம் சரியாக இல்லை என்று. அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு போய் நிர்வாகியிடத்தில் சொல்லியிருப்பார்கள். பள்ளிக்கூடத்தில் உன்னை அறியாமல் சொல்லியிருப்பாய், இங்கே ஒரு அநியாயம் நடக்கிறது என்று. அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு நீ சொன்னாய் என்று சொல்லுவார்கள். ஆகையினால் நீ நம்பி சொன்ன வார்த்தையை எடுத்துக்கொண்டு மற்றவர்கள் சொல்லும்போது உன் இருதயம் உடைந்து நொறுங்கி நீ வேதனையோடு இருப்பாய். அப்போது நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், உனக்கு சொல்லுகிறேன், நீ நம்பி நட, நம்பும்பட நட. நீ நம்பி நட, நம்பும்படி நட. உன்னை ஒருவர் சந்தேகப்படாதபடி நீ நடந்து கொள். உன்னை காட்டி கொடுத்தாலும் நீ காட்டி கொடுக்காதே. உனக்கு ரகசியமாய் சொல்லப்பட்டதை நீ சொல்லாதே. நீ ரகசியமாய் சொன்னதை மற்றவர்கள் சொன்னாலும் உன்னிடத்தில் ரகசியமாய் சொல்லப்பட்ட எதையுமே நீ வெளியே சொல்லாதே. நெகேமியா தன் இருதயத்தை இரும்பாக்கி கொண்டான். அருமையானே, இந்த ஒன்றுதான் நெகேமியாவுக்கு பெரிய அதிர்ச்சி, நம்பிக்கை துரோகம் என்று. அருமையானவர்களே, 2 வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். தேவன் இந்த நாளிலே நீங்கள் யாரிடத்திலாவது ஒரு வார்த்தையை சொல்லி
அந்த வார்த்தை இப்போது வெளியே கொண்டு வரப்பட்டு நீங்கள் பிரச்சனையிலே சிக்கிக்கொண்டு, ஐயோ நான் சொன்ன வார்த்தையினாலே நான் பிடிபட்டு போனேனே என்று கண் கலங்கி இருப்பீர்களானால் இந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதம் 55:21. சங்கீதம் 55:21. அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயைப் போல மிருதுவானவைகள். அவருடைய வாயின் சொற்கள் வெண்ணெயைப் போல மிருதுவானவைகள். அவன் இருதயமோ யுத்தம். அவருடைய இருதயமோ யுத்தம். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள். அவருடைய வார்த்தை எண்ணெயிலும் மிருதுவானவைகள். ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். இது யார் சொன்னதாக சொல்லப்படுகிறது? தாவீது நமக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். உருவின பட்டயங்களோடு மிருதுவான வார்த்தைகளோடு பேசுவார்கள், உருவின பட்டயத்தோடு இருப்பார்கள். இதே சங்கீதம் 12:13 வாசியுங்கள். என்னை நிந்திக்கிறவன் சத்ரு அல்ல. என்னை இப்பொழுது நிந்திக்கிறவன் எனக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுகிறவன் எனக்கு சத்ரு அல்ல. அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாக பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல. அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். நான் அவனுக்கு மறைந்திருப்பேனே. அவன் எனக்கு சமமானவனும் என் தோழனுமாகிய நீதான் அப்படி செய்தாய். இவ்விதமாக வேதவசனம் நம்மில் யாரையாவது இன்றைக்கு சுட்டி காட்டி தேவனுடைய வழிகளுக்கு மாறாக நாம் நடப்போமானால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் வார்த்தைகளை யாராவது வெளியே சொல்லி நீங்கள் பிரச்சனையிலே அகப்பட்டு, ஐயோ நம்பிக்கையோடு சொன்ன வார்த்தையை வெளியே சொல்லிவிட்டார்களே, எனக்கு நெருக்கத்தை உண்டு பண்ணிவிட்டார்களே என்று உன் கண்களிலே கண்ணீர் வடியுமானால் உன் கண்ணீரை நீ அடக்க வேண்டாம். அந்த கண்ணீர் பாய்ந்து ஓடட்டும். உன் உதட்டை அடக்கிக்கொள். சபித்து விடாதே, வீண் வார்த்தைகளை பேசிவிடாதே. கர்த்தரே, நீ இதை அனுமதித்தபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நெகேமியாவின் ஆவி நம்மில் இருப்பதாக. வாருங்கள், எழுந்து கட்டுவோம் தேவனது ராஜ்யத்தை. நாம் ஜெபம் பண்ணுவோம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் கர்த்தர் என்னோடு பேசினார் என்று? ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். மனம் கலங்கி போய்விடாதீர்கள். வாருங்கள், எழுந்து கட்டுவோம் என்ற தேவ அழைப்பிலே உறுதியாயிருங்கள். நீங்கள் மருளாதிருப்பதில்லை. நீங்கள் என்னை போல் இருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எந்த சூழ்நிலையும் மருள வைப்பது இல்லை. என் கர்த்தர் அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று தைரியமாக இருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். என் சபையே, எல்லா சூழ்நிலையிலும் தைரியமாயிரு. கர்த்தர் உனக்காக யுத்தங்களை நடத்துவார். தேவன் யுத்தங்களை நடத்துவார். வெற்றியை உனக்கு தருவார். நீ கலங்கி போகாதே. ஏனென்ற சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சோர்ந்திடும் நேரங்கள், தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்திருடுவார் என்று உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். குடும்பத்தின் அலங்கத்தை கட்டுங்கள். இடிந்து போன உறவுகளை சரியாக்குங்கள். உடைந்து போன பாதைகளை சரியாக்குங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். உறவுகளை புதுப்பியுங்கள். கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள். தேவன் உங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மேலான நம்முடைய கிருபையின் ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலவேளையில் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட முறையில் இடைப்பட்டபடியினால நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ஜனங்களாக சுதந்திரிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு ஏதுவான மீட்பின் அனுபவத்தை எங்களுக்கு தந்திருக்கிறபடியினால நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எரிச்சல் போன்ற அனுபவங்கள், எங்கள் வாழ்க்கையில் பரிகாசம் போன்ற அனுபவங்கள், எங்களுடைய வாழ்க்கையில் கூடி பேசுகிற அனுபவங்கள், எங்களுடைய வாழ்க்கையில் ரகசியமாக பேசுகிற அனுபவங்கள் போன்ற அனைத்து அந்தகாரத்தின் சக்திகளிலிருந்து விடுதலை பெற்று கர்த்தருடைய ஜனமென்ற உரிமையோடு உடைய சமூகத்தின் நிறைவான ஆசீர்வாதத்திற்கு பங்குள்ளவர்களாக வாழ்க்கையின் இறுதி பரியந்தம் வெற்றிகரமாக வாழ்ந்து
ஆண்டவரே உம்முடைய நாமத்தை சபையாக இணைந்து மகிமைப்படுத்த கர்த்தருடைய கரத்தில் எங்களை ஒருமுறை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய செய்திகளுக்காக ஆலோசனைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் அவ்விதமாக ஆண்டவரே நித்தியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஏதுவாகவும் நாங்கள் ஆண்டவரே அவ்விதமான ஒரு ஆசீர்வாதத்தின் வாழ்க்கைக்கு பங்குள்ளவர்களாக வாழவும் கர்த்தருடைய ஆவியான தொடர்ந்து இடைவிட எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். ஒவ்வொருவரையும் தெய்வீக சமாதானத்தில் நிரப்பும். வரப்போகிற ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறோம். அந்த நிலையில் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியும் மாற்றி வைக்கப்பட கர்த்தருடைய சமூகத்தை தாழ்த்துகிறோம். கிருபை கொண்டிருக்கட்டும். வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.